ஹலோ கைஸ். இன்னும் நம்ம ஆஸ்டல் பெட் ஸ்டோர் மாங்கோட பார்ட் 21 தமிழ் எக்ஸ்பிளைன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் முன்னாடி அதெல்லாம் லைக் பண்ண பார்க்க லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ எல்லா கஸ்டமர்ஸுமே நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது யாஹவ் அவனோட சில்வர் தண்டர் பீஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வெளில விடுறான். அது வந்தோடனே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த விண்டோட ப்ரெஷர் பயங்கர அதிகமாக இருக்குது, எனார்மஸாக இருக்குது. அதனால ஈவன் பீப்புள்னால வித்ஸ்டாண்ட் கூட பண்ண முடியல. அவன் இந்தளவுக்கு பயங்கரமான ப்ரெஷரான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவன் சொல்லுவான், எல்லாருமே தள்ளி போங்க, எல்லாம் இங்கே செத்து போயிருவீங்க அப்படின்ற மாதிரி யாஹவ் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்போ அவங்களோட சிஸ்டர் பார்த்துட்டு யாஹவ் கூட ஏதாச்சும் சண்டைகிட்ட போட்டு தொலைச்சிட்டானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமான ஹீரோய்க்கான அப்பியரன்ஸோடு வரேன். உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருக்கா, இவனை வச்சுக்க முடியுமா அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நான் வேறு என்ன நினச்சி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்க்குறான். சில்வர் ஸ்னேக் தண்டர் ட்ராகனோட பீஸ்ட் அந்த பீஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th பிளட் லைன். அது பார்த்தீங்கன்னா அதோட சிஸ்டம் அன்லாக் பார்த்தீங்கன்னா ஆகும் அப்போ தான். அதோட ஹை பெட் கேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அன்லாக் ஆகும். அதனால் நம்ம ஹீரோனாலையுமே எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அந்த ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணி அதை லெவல் 3 அப்கிரேட் பண்ணி அதுவும் இல்லாமல் ஸ்டோர் ஏரியா பார்த்தீங்கன்னா 3000 ஸ்கொயர் மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக்கணும். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு அவன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் அந்த அளவுக்கு அதிகமாகலாம் கல்டிவேட் பண்ணல. ஆனால் நான் கல்டிவேட் பண்ணி ஓரளவுக்கு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நான் இவனையும் உங்களோட பெட் கூட சேர்த்து வளர்க்க விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஆறாக ஃபீல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே அப்படியே ஷாக்லேயுமே பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட தங்கச்சியுமே இவன் என்னத்தை தான் அப்படி எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்லி பார்த்தா நம்ம பர்கேட்ரி டிராகன் பீஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே வருது. லிட்ரலாக எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷாக்கில் இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே கல்டிவேட் பண்ணுறதுக்காக இதுவுமே எடுத்துகிட்டு வந்திருப்பான். இது ஒரு லாங் வே, எப்படி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆப்ரேஷன் சென்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த சில்வர் ஸ்னேக் தண்டர் ட்ராகன் இருக்கு இல்லையா, அந்த பீஸ்ட் பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆயிடுது. அதாவது தலை குனிஞ்சு அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நிற்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஆக்சுவலாக யாஹவ் நீ தப்பாக பேசிட்ட. இந்த ட்ராகன் ஸ்னேக் ஏன் சரண்டர் ஆச்சுன்னா அது இது லாங் வேன்றதுனால இல்லை, பிளட் லைன்னால அப்படின்னு என்ன சொல்கிறான். அப்போ நீ என்ன தான்டா சொல்ல வரேன்னு கேட்கும்போது நம்பர் 9ஓட பிளட் லைன் பார்த்தீங்கன்னா நம்பர் 9க்கும் இப்போ இந்த பர்கேட்ரி டிராகன் பீஸ்ட் இருக்குல்ல, அதுக்குமே பெரிய கேப் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பிளட் லைன்ஸ்லாம் அப்ரேஷனுக்காக தான் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் அந்த ஹை லெவல் ஸ்டார் பெட்ஸ்க்கும் சரி லோ லெவல் ஸ்டார் பெட்ஸ்க்கும் சரி இதுங்களுக்குலாம் இருக்க டிஃப்ரென்ஸ்க்காக தான் பார்த்தீங்கன்னா அதை வைப்பாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது இதுங்களோட ரேஸில் இதோட ஹைரார்கிலாம் ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டாக இருக்கும். பெஸ்ட் எவிடன்ஸே பார்த்தீங்கன்னா இந்த இப்போ சிம்பிளாக என்ன சொல்கிறேன் பாருங்க. ஒரு சில்வர் ஸ்னேக் தண்டர் ட்ராகன் பார்த்தீங்கன்னா அது டிராகன்ஸ் பவர்ன்ற ஒரு ஸ்கில்லை அதோட பெரிய ஹார்ட் ஒர்க்னால தான் அப்டேன் பண்ணோம். பட் ஆனால் நீங்கள் அப்படியே வேற இந்த பர்கேட்ரி டிராகன் கிட்ட வந்தீங்கன்னா அது பிறக்கும் போதே அந்த டிராகன்ஸ் பவர்ன்ற அந்த ஸ்கில்லோட தான் பிறக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதுவுமே உடனே அவனுக்குமே புரிஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறான். எனக்கு இப்போ தான் புரிஞ்சுன்ற மாதிரி அவனுமே பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறான். எனக்கு இப்போதைக்கு நான் சொல்ல வரதான் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பத்திரமா இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி என்ன சொல்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக்கில் இருக்காங்க. பீஸ்ட் டிராகன் பர்கேட்ரியோட தெய்வம் எப்படி வச்சிருக்கான், அதுவும் இல்லாமல் ஃபைனஸ்டான லிட்டில் ஸ்கல்லு சீனியர் இன்ஸ்ட்ரக்ட் இவனுக்கு என்னதான் ஆச்சு, என் பிரதர் எப்போ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எல்லா கஸ்டமர்ஸுமே பாஸ் எனக்கு திருப்பியுமே அதே மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள், என்னோட பெட்ஸ்லாம் நல்லா ஃபோஸ்டர் கேரை வச்சு நல்லா இது பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறான். பார்த்தா அந்த 4 பெட்ஸ் ஆல்ரெடி இருக்கும் இல்லையா, அதே தான் பார்த்தீங்கன்னா திருப்பியுமே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இதான் சாங்சிங்கோட டிஸ்ட்ரிக்ட் லாங் ஜியாங் பே சிட்டி. இந்த இடத்துல லாங் ஜியாங்கோட ஸ்டார் பெட் டியூட்டர் யார் இருக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது பையன் நினச்சவன் பார்த்தா பொண்ணு. இவங்க இந்த காலத்தில் ஃபுல்லாக ஸ்கேம் தான் நடக்குது, எல்லாருமே ரொம்பவுமே ஏமாற்றிட்டு இருக்காங்க காசுக்காக அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என் பெட்டெலாம் பார்த்துக்கிற மாதிரி ஒரு நல்ல ஆள் கிடச்சா நல்லாயிருக்கும், இதை பற்றி தெரிஞ்சவங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம ஹீரோவுமே பார்த்திங்கன்னா அவங்க அந்த மெசேஜில் சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வரான். செக்யூரிட்டி உன்னோட அப்பியரன்ஸ் வச்சு பார்த்தா இந்த இடத்த ஆள் கிடையாது நீ, எதுக்காக வந்திருக்க சொல்லு அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ மெசேஜ் காட்டுறான். ஜியூக்கு வாங்க இவங்க தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டு சாரி எங்களை மன்னிச்சிருங்க, நான் இப்போயே அவங்க கிட்ட கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ரோபோட்ஸ் நிறைய பெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இது கூட தான் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பண்ணுவாங்க போல். அதே மாதிரி நம்ம ஹீரோவே உள்ளே போனோடனே சீனியர் எப்படியோ ஃபைனலாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இது உண்மையாகவே ரிச்சாக இருக்கவங்கலாம் இப்படி தான் ட்ரைனிங் கிரவுண்ட் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபெங்ஷாங் அகாடமி இருக்கும் இல்லையா, அதை விட பெருசாக இந்த ட்ரைனிங் கிரவுண்டே இருக்குது. அப்போ அவருமே அவங்களோட ப்ராக்டிஸ்
ப்ராக்டிஸ் வந்து இன்டர் பண்ணாதப்பான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ செக்யூரிட்டி கிட்ட இங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிருங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமுச்சு விட்றாங்க. ஸோ நீ தான் உங்களோட சிட்டிலேயே வந்து ஹேண்ட்ஸமான காயன்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமாம் நான் தான் வந்துட்டு எங்களோட சிட்டிலேயே வந்து ரொம்பவுமே ஹேண்ட்ஸமான காய், ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ அப்போ வந்து அவங்க இவனுக்குள்ளே எந்த ஆறாவுமே வந்து தெரியல. ஸோ ஈவன் இந்த மேனோட ஆறா வந்து ரொம்ப ஆர்டினரியாக இருக்குது. ஸோ இவன் கண்டிப்பாக எனக்கு கீழே தான் இருப்பான் போல் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனை வந்து எதிர்பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு இவனை நான் இப்போயே கொல்லணும் போல் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து என்னோட ஸ்டார் பவரை டெஸ்ட் பண்ண விரும்புறீங்களா, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை வந்து ஒரு பஞ்ச் பண்ணி பாருங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவரோட வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த ஃபுல் ஸ்டார் பவர் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அசால்ட்டாக வந்து அதை அப்படியே வந்து ரிவர்ஸில் வாங்கி அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிடுறான். ஸோ லிட்டரலாக அவங்க வந்து அப்படியே பின்னாடி போய் விழுற மாதிரி போகிறாங்க. இந்த அளவு பவர் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் ஈவன் 9th லெவலில் தான் அவங்களால ஸ்டார்ஸோட ஃபோர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை வந்து இவன் கண்ட்ரோல் பண்ணுறான்னா அப்போ உண்மையாக ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஆள் தான் போல் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்டார் பவரை ரிலீஸ் பண்ணுறான். பார்த்தா லிட்டரலாக வந்து அவனுக்கு முன்னாடி இவங்க ரொம்பவுமே சின்னதாக வந்திருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அவனோட பவர் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இவ்வளோ நேரமாக மறைச்சி தான் வச்சுட்ருக்கேன்ற மாதிரி வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவுமே அந்த அளவுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணுறான். ஏன்னா அவனோட ஸ்டார் பவரும் சரி அந்த கல்டிவேஷனுமே சரி அவன் ரொம்பவுமே டெடிக்கேட்டடாக இருந்ததுனால அந்த அளவுக்கு பவருமே வந்து அவனுக்கு வந்து இருக்குது. ஸோ அப்போ அவங்க வந்து ஆல்ரைட் சீனியர் எனக்கு தெரிஞ்சு ஒரு அட்டாக்காச்சும் எனக்கு பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்வாம்பி கிராலர்ஸ் அண்ட் ஸ்பிரிட் அனிமல்ஸ் ஸோ இதெல்லாம் வந்துட்டு சம்மன் பண்ணி விட்றாங்க. சரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ணுறதுக்காக. ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு 6th ரைட்ஸோட டெசண்டன்ஸ் தான். ஸோ அதுவும் இல்லாமல் இதுக்குள்ளே இந்த என்னோடய பாறையில் அந்த பாய்சன் இருக்கு இல்லையா, ஸோ அது வேறு அப்பப்போ இன்டர்ஃபியர் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்புறம் முக்கியமாக இந்த ஸ்வாம் க்ரீப்பர்லாம் வந்துட்டு இந்த பேட்டில் என்வரான்மெண்ட்டு சூட்டபுளான ஆளுங்க. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் இதில் காமிச்சதுபடி பார்த்தா எனக்கு ஈஸியாக வந்து முடிஞ்சணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து வைங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட ஸ்கில்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறான். அவனோட நாலேஜ் வந்து இந்த இடத்துல பயங்கரமாக யூஸ் பண்ணுறான். ஸோ அதுவும் இல்லாமல் அவன் வந்து அந்த ஸ்வாம்ப் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த அனிமலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கையாலே வந்து தூக்கி போட்டுறான். இதை பார்த்துட்டு அவங்களே வந்து ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா வெளில வந்து அந்த ஃபெங்ஷாங் இருக்கு இல்லையா அந்த ட்ராகன், ஸோ அதை வந்து ரிலீஸ் பண்ணுறான். ஒரு ரோர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறான். ட்ராகன் ஒரு ரோரிங் கேட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறாங்க. லிட்டரலாக இது வந்து ஒரு சிக்னலிங் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து காதலாக வந்து முடிக்கிறாங்க. ஸோ பயங்கரமாக அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து அந்த ரோரோட சவுண்டு கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ் கிடையாது, தௌசண்ட்ஸ் ஆஃப் ட்ராகன்ஸ் வந்து ஒரே டைமில் கற்றுனா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த எபிசோட் வந்து நல்லா ஹீப்போட தான் இருக்கும். பட் ஒரு சில இடத்துல ட்ரையாக இருக்கும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூ கேரக்டரோட இன்ட்ரொடக்ஷன். ஸோ பட் ஆனால் இது மெயினான கேரக்டராக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து காட்டுறாங்க. பட் போக போக இந்த கேரக்டரோட மெயின் இதுவுமே அது பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.